بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يسألونك عن الأهلة قل هي مواقيت للناس والحج إلى آخر الآية. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் நாம் சஃபூத்து தஃபாசீர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை தெள்ளத் தெளிவாக நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இதுவரைக்கும் 187 ஆயத்துகளை கடந்து 188 195 வரைக்கும் உள்ள ஆயத்துகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வலா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்திலி என ஆரம்பித்து அஹ்சினு இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன் என்று முடியும் ஆயத்துகள் வரைக்கும் உள்ள விளக்கங்களை நாம் பார்த்து முடித்துவிட்டு, இப்பொழுது அந்த தொடரிலே இலக்கிய நயம், கிதாபுடைய ஆசிரியர் தஃப்சீருக்கு பிறகு இலக்கிய நயத்தை கொண்டு வருவது வழக்கம். அந்த அடிப்படையிலே இலக்கிய நயத்தை நாம் பார்க்க போகிறோம். இது பாடத்தின் வரிசையில் பார்த்தால் 269, 269. இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன? அதாவது இலக்கிய நயத்திலே அவர்கள் குர்ஆனுடைய அந்த நடைமுறையை கவனித்து அல்லாஹு தாலா பயன்படுத்தி இருக்கக்கூடிய அந்த இலக்கியங்களை அந்த இடத்திலே சொல்வார்கள். மிக தெளிவாக அதில் இருக்கக்கூடிய இலக்கியங்களையும் அதன் மூலம் குர்ஆனுடைய ஆயத்திலே அர்த்தத்திலே ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் அதன் காரணமாக முன்னால் இருக்கக்கூடியவர்களுக்கு அது சிலருக்கு எச்சரிக்கையாக இருக்கும், சிலருக்கு அது உபதேசமாக இருக்கும், சிலருக்கு அது கண்டிப்பாக இருக்கும், சிலரை இழிவுபடுத்துவதற்காக இருக்கும். ஒவ்வொரு வார்த்தையும் எந்த அளவிற்கென்றால், ஒரு இடத்திலே அல்லாஹு தாலா நக்கீராவாக கொண்டு வருகிறான் என்று எடுத்துக்கொண்டால் அதனுடைய அந்த பாணி நக்கீராவுடைய விஷயத்திலே அதுவே அந்த முன்னால் இருக்கக்கூடியவரை எவ்வாறு அந்த வார்த்தையை உணர்த்த வேண்டுமோ அந்த வார்த்தையை உணர்த்தும். அதுதான் குர்ஆனுடைய ஒரு தனி ஸ்பெஷல் கவனிப்பாக இருக்கிறது. எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்றாலும் எச்சரிக்கையிலும் அப்படித்தான். யாருக்கு எவ்வளோ டோஸ் கொடுக்கணுங்கிறதும் அந்த வார்த்தையில் அடங்கியிருக்கும். இந்த டோஸ் எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளவு தெளிக்கு இவரை கண்டிக்க வேண்டும், எந்த அளவுக்கு எச்சரிக்க வேண்டும் என்பதையெல்லாம் தெளிவாக அந்த வார்த்தையிலேயே அல்லாஹு தாலா அடக்கி கொண்டு வந்து விடுவான். வலக்கும் ஃபில் கிசாசி ஹயாத்துன் யா உலில் அல்பாப். அந்த ஹயாத்துங்கிற வார்த்தையில எவ்வளோ பெரிய நுணுக்கங்கள் நிறைந்திருக்கின்றது என்பதை நாம் பார்த்தோம். இவ்வாறாக குர்ஆனுடைய ஒவ்வொரு இலக்கிய போங்குகளும் இலக்கிய நடைமுறைகளும் கேட்கக்கூடியவருடைய காதுகளை அல்ல, அவருடைய உள்ளத்தையே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதனால தான் குர்ஆனுடைய ஆயத்துகளை உண்மையான முறையில் குர்ஆனுடைய ஆயத்துகள் உள்ளத்தில் இறங்குச்சுன்னு சொன்னால் அதை கொண்டு பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இன்றைய காலகட்டம் என்பது நம்முடைய உள்ளத்திலே, அதாவது இன்றைய மாஹூலுடைய அடிப்படையிலே பல விஷயங்கள் உள்ளே போனதுனால குர்ஆனுடைய ஆயத்துகள் நம்முடைய விஷயத்தில் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும்போது, இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானா வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். அந்த குர்ஆனுடைய ஆயத்தை கேட்டாலே ஈமான் அதிகரிக்கும் என்பதாக சொல்கிறான். அப்போ அந்த மாதிரி பல சம்பவங்கள், பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை கேட்டு ஹிதாயத் பெற்ற மனிதர்களை பார்க்கிறோம். ஹஜ்ரத் ஃபுலைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இப்பொழுது அவர்களை நாம் ரஹ்மத்துல்லா என்பதாக சொல்கிறோம். ஆனால் அவர்கள் முன்னால் அவருடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டால் அவர்கள் ஒரு திருடராக, ஒரு கொள்ளைக்காரராக இருந்தார் என்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு முறை ஒரு வீட்டிற்கு திருடுவதற்காக வேண்டி சுவரிலே ஏறி குதிக்கிறார்கள். குதிக்கக்கூடிய நேரத்தில் அந்த வீட்டிலிருந்து குர்ஆனுடைய ஆயத் ஓதப்படுகிறது, அல்லது இந்த சப்தம் கேட்கிறது, அசரீதி ஒன்று கேட்கிறது. அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும். அல்லாஹ்வுடைய குர்ஆன், அல்லாஹ்வுடைய திக்ரில், அல்லாஹ்வுடைய ஞாபகத்தின் காரணமாக அல்லாஹ்வுடைய இந்த பேச்சை கொண்டு யாருக்கு? அந்த ஈமான் கொண்ட மக்களுக்கு இன்னும் அஞ்சக்கூடிய, அல்லாஹ்வை பயப்படக்கூடிய நேரம் வரவில்லையா? இந்த ஒரு வார்த்தை அவருடைய வாழ்க்கையை எப்படி புரட்டி போட்டுருச்சு. அப்போ அல்லாஹ் தஆலா அதில் பயன்படுத்தக்கூடிய அந்த இலக்கிய நயம், கேட்பவருடைய உள்ளங்கள் எப்படி இருக்குதோ அதற்கு ஏற்றாற்போல் அல்லாஹ் தஆலா அதில் அமைத்து கொடுத்திருக்கிறார்.
அந்த வரிசையிலே தான் இப்பொழுது இந்த இலக்கியத்திலே உஸ்லூபுல் ஹக்கீம் என்ற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். உஸ்லூபுல் ஹக்கீமுன், அதாவது ஹக்கீமானா உஸ்லூப் என்பதாக சொல்லுவாங்க உருதுல சொல்லும்போது. ஹக்கீம் என்றால் நுணுக்கம் நிறைந்தவன், மதிநுட்பம் நிறைந்தவன், அவனுடைய போங்கு, அவனுடைய நடைமுறை. அப்ப அல்லாஹுடைய அந்த குரானுடைய பலாகத், குரானுடைய ஃபசாஹத், அதில் இருக்கக்கூடிய அந்த இலக்கிய போங்கு இருக்கிறதே, அது உண்மையிலேயே கேட்கக்கூடியவருக்கு ஒரு வலுவூட்டக்கூடியதாக, குரானுடைய வார்த்தைகளுக்கு ஹிதாயத்திற்கு ஒரு வழியாக இருக்கிறது. கேட்கக்கூடியவருடைய உள்ளங்களுக்கு ஹிதாயத்துடைய வழியாக இருக்கிறது. அல்லாவும் அதற்கு ஏற்றாற் போல்தான் புழங்குகிறான். அப்ப அந்த வரிசையில உஸ்லூபுன் ஹக்கீமுன், அல் உஸ்லூபுல் ஹக்கீம், அதாவது மதிநுட்பம் நிறைந்த அந்த அல்லாஹ்வுடைய போங்கு என்ன, அவனுடைய நடைமுறை ஒரு விஷயத்துல, அது சம்பந்தமாக இங்க அந்த ஆயத்துல வர்றதுனால அது விஷயத்தை நம்ம இங்க பேச போகிறோம். அது விஷயமாக இங்கு நாம் பேச போகிறோம். வாருங்கள் கிதாபிற்குள் செல்வோம். கிதாபுடைய ஆசிரியர் இந்த விஷயத்திலே என்ன கொண்டு வந்திருக்கின்றார் என்பதை பார்ப்போம். வாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் பலாகத்து, இலக்கிய நயம். கிதாபுடைய ஆசிரியருடைய தர்த்தீபுக்கு ஏற்றவாறே நாமும் பாடத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறோம். கிதாபுடைய ஆசிரியர் ஆரம்பமாக அல் முனாசபத் என்று ஒரு தலைப்பில் கொண்டு வருவார்கள். அல் முனாசபத் என்பதாக கொண்டு வருவார்கள். அல் முனாசபத் என்பது தொடர்பு. இந்த ஆயத்துகளுக்கும் முன்னுள்ள ஆயத்துகளுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை சொல்ல வருவார்கள். அடுத்ததாக லொகத், அகராதி என்ற அடிப்படையில் கொண்டு வருவாங்க. அகராதியுடைய அடிப்படையில் கொண்டு வருவாங்க. அதில் இந்த ஆயத்துகளில் வரக்கூடிய அந்த வார்த்தைகளுடைய அர்த்தங்களை தெளிவாக சொல்லுவார்கள். அதற்கு பிறகு தப்சீர் கொண்டு வருவாங்க. தப்சீரில் என்ன விஷயங்கள் சொல்ல வருதுங்கிறத தெளிவாக சொல்லுவாங்க. அந்த தப்சீரை முடித்ததற்கு பின்பாக அல் பலாகத், இலக்கிய நயத்தை கொண்டு வருவாங்க. அதைத்தான் இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறோம். பாருங்கள். அல் பலாகத்து, இலக்கிய நயம். ஒன்றாவது, எஸ் அலூனக அனில் அஹில்லதி குல் ஹிய மவாகீத்து லின்னாசி வல் ஹஜ்ஜி. அதாவது இந்த இடத்துல இந்த ஆயத்தை தான் நம்ம தலைப்புலையும் கொண்டு வந்திருக்கோம். பாடத்துடைய தலைப்புக்கும் இந்த ஆயத்தை தான் கொடுத்துருக்கிறோம். எஸ் அலூனக, நபியே அவர்கள் உங்களிடம் கேட்கின்றார்கள். அனில் அஹில்லதி, பிறையை பற்றி கேட்கிறார்கள். பிறை விஷயமா மக்கள் உங்கள்கிட்ட கேட்குறாங்க நபியே. நபியே அவர்கள் உங்களிடம் பிறையை பற்றி கேட்கிறார்கள். பிறையை பற்றி கேட்கிறாங்க. பிறை எப்படி, இது மாதிரி என்ன கேட்டாங்க? யார சொல்லதா? பிறை பிறையை பார்க்குறோம். மாதுபனி ஜபல் அல்லாஹ்வுடைய ரிவாயத்திலே வந்துச்சு. அவங்களே கேட்குறாங்க. பிறையை பார்க்குறோம், ரொம்ப சிறுசாக இருக்குது, அது கொஞ்சம் பெருசாகுது, அதுக்கு பிறகு கொஞ்சம் பெருசாகுது, பிறகு நல்லா முழுசாகிடுது, அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது, குறைஞ்சி ஒன்றும் இல்லாமல் ஆயிடுது. இதான் அவங்க கேட்ட கேள்வி. பிறையை பற்றி கேட்ட கேள்வி அதான். அதாவது முதல்ல பொடிசாக இருக்குது, இது ஹிலால் என்பதாக சொல்லுவாங்க. அப்புறம் அப்படி கொஞ்சம் பெருசாக பெருசாக பெருசாகி கமராகுது, அப்புறம் மொத்தமாக பதிர் ஆகுது, பதிர் என்பதாக சொல்லுவோம். இதுக்கு தான் இதை பற்றி அவங்க கேட்குறாங்க, இந்த கேள்வி கேட்குறாங்க. அப்போ இந்த கேள்விக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய பதில் என்ன? குல், நபியே சொல்லுங்க, ஹிய அவைகள், மவாகீத்துல் இன்னாசி, மக்களுக்கு மாதங்களை காட்டுவதற்கும் காலங்களை, வல் ஹஜ்ஜி, இன்னும் ஹஜ்ஜுடைய நேரங்களை காலங்களை குறிப்பதற்கும் உரிய நேர குறியீடாக அந்த பிறைகள் இருக்கிறது. நேரத்தை காண்பிக்கக்கூடியதாக பிறைகள் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் பதில சொல்லி முடிக்கிறான். கேள்வி என்ன கேள்விங்கிறது நம்ம உங்களுக்கு சொன்னோம். அல்லாஹ் சொல்லக்கூடிய பதிலையும் சொல்றோம். அவங்க கேட்குற கேள்வி சிறுசாக இருந்து கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் பெருசாகி கடைசியாக பதிர் மாதிரி முழு நிலவாயிருது, ஒதி நல்லா வீசுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சி 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 ஒன்றும் இல்லாமல் ஆயிடுது. இதான் கேள்வி. அல்லாஹ் பதில் என்ன? ஹஜ்ஜுக்கும் இன்னும் மக்களுக்கு மாதங்களையும் காட்டக்கூடிய காலங்களை காட்டக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு முடிச்சிட்டான். வஹாதன் நௌஉ மினல் பதீஇ, இந்த வகை பதியுடைய வகையை சார்ந்தது. அல் பதியுடைய வகையை சார்ந்தது. அப்போ இது என்னது? ஒரு நூதனம் மிக்க ஒரு வகையை சார்ந்தது, ஒரு இலக்கிய நடைமுறை வகையை சார்ந்தது. எது? இந்த 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 வகை. இப்படி கேட்டு இப்படி பதில் சொல்றது இருக்க, இது ஒரு வித்தியாசமான நடைமுறை என்பதாக சொல்லப்படுது. அப்போ இல்முல் பதியா, பதியில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பதிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு நடைமுறையில் ஒரு கட்டுப்பட்டது தான். அந்த பதிங்கிறது அந்த சில விஷயங்களுக்காக, உதாரணமாக பலாகத்துடைய வகைகளில் தெளிவான முறையில் பல லப்ஸி மானா இதன் அடிப்படையில் நமக்கு தெளிவாக விளக்கக்கூடிய ஒரு விஷயத்து தான். அதனுடைய வகைகளையும் சொன்னோம். பலியக்கூடிய இந்த பதியுடைய வகைகள் அதில் 2 வகையாக பிரியுதல், மஸ்னாத்துல் லஃப்லியா, மஸ்னாத்துல் மானவியா என்பதாக
பிரிகிறது, மஸ்ராத்து லஃப்தியால என்ன வகை, இதெல்லாம் நம்ம சொல்லி காமிச்சோம். அப்ப இங்க சொல்ல வர்றது என்னன்னா, யுசம்மா இந்த வகைக்கு என்ன சொல்லப்படும், அல் உஸ்லூபுல் ஹக்கீமு, அல் உஸ்லூபுல் ஹக்கீமு என்பதாக சொல்லப்படும். ஃபகது சஅலுர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவர்கள் கேட்டார்கள், அனில் ஹிலாலி பிறையை பற்றி கேட்கிறாங்க. லிம யபுது சகீரன், அந்த பிறை ஏன் சிறிதாக உருவாகிறது, சும்ம யஸ்தாது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கூடுகிறது, ஹத்தா யதகாமல நூருஹு அதனுடைய ஒளி அப்படியே முழுமையடையும் வரைக்கும் அது அவ்வாறு கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாகி கொண்டிருக்கிறதே, இது ஏன் என்பதாக அந்த சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறார்கள். ஃபஸர்ரஃபஹும் இலா பயானில் ஹிக்மதி மினல் அஹில்லா. அப்போ அல்லாஹ் தஆலா ஃபஸர்ரஃபஹும் அவர்களை அப்படியே திருப்பி விடுறான். இலா பயான் ஹிக்மதி ஹிக்மத்துடைய இந்த விளக்கத்தின் பக்கம் மினல் அஹில்லா, பிறையை விட்டும், பிறையுடைய அந்த விஷயங்களை விட்டுட்டு இவங்க கேட்ட அந்த கேள்வி இருக்குல்ல, பிறை சிறிதாகுது பெரிதாகுது பெரிதிலிருந்து சிறிதாகுதுங்கிற அந்த பிறையுடைய விஷயத்தை விட்டுட்டு ஒரு நுணுக்கமான ஒரு விளக்கத்தின் பக்கம் அல்லாஹ் அவங்கள அப்படியே திருப்பி கொண்டு போறான். யகூலு கன்னஹு யகூல், எப்படி அல்லாஹ் சொல்றது மாதிரி, கானல் அவுலா பிக்கும் உங்களுக்கு மிகச் சிறந்ததாக இருக்கும், அன் தஸ் அலு நீங்கள் கேட்பது, அன் ஹிக்மதி ஹல்கில் அஹில்லதி பிறைகள் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் நுணுக்கம் என்ன என்பதை பற்றி நீங்கள் நபியிடம் கேட்பதுதான் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். அப்போ உங்க கேள்வியே இப்படித்தான் இருக்கணுங்கிறதையும் அல்லாஹ் பதிலின் மூலமாக அவர் உணர்த்துகிறான். அவங்களுக்கு அல்லாஹ் எப்படி பதில் சொல்றாங்கன்னா, அந்த பதிலின் மூலமாக நீங்கள் கேள்வி இப்படி கேட்டிருக்க கூடாது, உங்கள் கேள்வியே இப்படித்தான் இருக்கணுங்கிறத அல்லாஹ் நிர்ணயிக்கிறான். அல்லாஹ் உஸ்லூபில் ஹக்கீம். பிறை படைக்கப்பட்டதனுடைய நுணுக்கத்தை நோக்கத்தை பற்றி நீங்கள் கேட்பதுதான் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். லா அன் சபபி தஸாயிதிஹா, அப்ப அதனுடைய அதிகரிப்பை பற்றி, அதனுடைய அதிகரிப்பின் காரணத்தை பற்றி கேட்பது தோதுவாகாது, சரியாகாது. ஃபி அவ்வலி ஷஹரி, அம்மாதத்தினுடைய ஆரம்பத்திலே அதனுடைய அதிகரிப்பினுடைய காரணத்தை பற்றி கேட்பதும் சரியல்ல. வ தனாகுசிஹா சபபி தஸாயிதிஹா வ தனாகுசிஹா ஃபி ஆகிரிஹி, அதனுடைய இறுதியிலே அது குறைந்து கொண்டே தேய்ந்து கொண்டே போகிறதே, அது சம்பந்தமான விஷயங்களை பற்றி கேட்பதும் சரியாகாது, தோதுவாகாது என்பதாக அல்லாஹ் சொல்லி முடிச்சிட்டான். அப்போ நீங்க கேட்ட கேள்வி ஒன்று, அவங்க அல்லாஹ் சொல்லிட்டு சொன்ன பதில் ஒன்று. அந்த பதிலை கொண்டு அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், நீங்க கேள்வி இப்படித்தான் கேட்கிறமே ஒழிய நீங்க இப்படி கேட்ட கேள்வி வேண்டாம், அது உங்களுக்கு சரிபடாது என்பதாக சொல்லிட்டான். ஏன்னா ஒரு விஷயம் இருக்குது, அதாவது பிறையை அல்லாஹ் பதில் சொல்றதுன்னா அது வந்து மக்களுக்கு காலத்தை காமிக்கக்கூடியதாகவும் மாதந்தோறும் காலத்தை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்குது, ஹஜ்ஜுடைய காலங்களை தெளிவாக எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்குது. இப்படிங்கிறது மக்கள் விளங்கக்கூடிய அளவுக்குள்ள பதில், அவங்களுடைய மைண்டில் இந்த இது செட் ஆயிரும். சரி, அப்போ இதுக்கு தான் பிறையுடைய நோக்கம் இதுதானோ என்ற எண்ணம் அவங்களுக்கு உள்ளத்தில் வந்துடும். ஆனால் அதே நேரத்தில் அது குறையுது கூடுதுங்கிறது வந்து இதனுடைய கல்வி ஞானம் சாதாரண விஷயம் அல்ல. இது எல்லா பாமரனும் தெரிந்து கொள்ள முடிந்த ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா அதுல என்ன இருக்குன்னா ஃபலக் சம்பந்தமான ஞானம் இருக்கு. அது யாருக்கு தெரியும், ரொம்ப ஃபலக்ல வானளாவிய அளவுல கோள்கள் சம்பந்தமான, நேரங்கள் சம்பந்தமான, விரை சம்பந்தமான அந்த முழு ஞானமும் வைத்திருக்கக்கூடிய அந்த பிறையுடைய அந்த கலைகளை பற்றி, அந்த ஃபலக்குடைய அந்த அஃப்லாக்குடைய இல்முகளை பற்றி நன்கு தெரிந்தவர்களுக்கு இதை சொல்றது லேசா இருக்கும். அவங்களுக்கு தான் இதை பத்தி சொன்னாலும் புரியும். அப்ப அதுதான் அவங்களுக்கு தான் அதனுடைய ஆராய்ச்சிலாம் தேவை. அப்ப இங்க இவங்களுக்கு அது ஆராய்ச்சி தேவையில்லை, இதை சொன்னாலும் இவங்களுக்கு புரியாதுங்கிறதுனால அல்லாஹ் தெளிவான முறையில் அவங்களுக்கு பதில் சொல்லிட்டான். அப்ப இதுக்கு தான் என்னது உஸ்லூபுல் ஹக்கீம், அல் உஸ்லூபுல் ஹக்கீம் என்பதாக சொல்லுவாங்க. வஹாதா மா யுசம்மிஹி உலமா உல் பலாகத்தி, இதுதான் சொல்லுவாங்க, பலாகத்துடைய உலமாக்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள் அல் உஸ்லூபுல் ஹக்கீம், உஸ்லூபுல் ஹக்கீம் என்பதாக பெயர் வைத்திருக்கிறார்கள். உஸ்லூபுல் ஹக்கீம்னா என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் உன்னை முன்னோக்கி சில நேரம் சொல்லுவான், அல்லது ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறான், சரிங்களா, ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறான்னு சொல்லி சொன்னால், அப்போ இந்த விஷயத்தில் வந்து அந்த கேள்வியுடைய விஷயம் உங்களுக்கு அது தேவையில்லாத ஒன்று, இப்படிப்பட்ட கேள்வி உங்களுக்கு தேவையில்லைங்கும் போது அதை புறக்கணிக்கக்கூடிய விஷயம், அது அப்படியே அந்த பதில் அந்த 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 பதிலை சொல்வதை விட்டும் வேறொரு விஷயம். ஏன்னா அந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை விளங்கக்கூடிய அளவுக்கு யாரு, கேள்வி கேட்டவருக்கு பதில், அந்த பதில் நம்ம அந்த பதில் அவங்க கேட்ட கேள்விக்குரிய பதில் சொன்னோம்னு சொன்னால் அதை விளங்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஞானம் இல்லை, அந்த திறமை இல்லை, அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட பக்குவங்கள் கிடையாது.
அப்போ அதனால் அந்த இடத்த விட்டுட்டு அதற்குரிய பதிலை விட்டுட்டு அவங்களுக்கு இது கேட்ட கேள்விக்கு அவங்களுக்கு என்ன பதில் சொன்னால் தோதுவாக இருக்கும். அவங்க எப்படி கேள்வி கேட்டிருக்கணும்னு தெரியல. சரி நம்ம பதில் என்ன செய்யறது? அவங்களுக்கு தோதுவான பதிலை சொல்லி அவங்களுடைய அந்த நோக்கத்தை அதை விளக்க வைக்கிறதுக்கும், நம்முடைய அந்த எந்த விஷயங்களை நீங்கள் வந்து கேட்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கேட்டால் நல்லா இருக்குங்கிறத சொல்லிட்டு அந்த பதிலை நம்ம விளக்கி அவங்களுக்கு சொல்றது இருக்குது. இதுதான் ரொம்ப சிறந்ததாக இருக்கு. இது ரொம்ப சிறந்ததாக இருக்குது. அதுதான் என்னது, இது ஒரு வகையான உஸ்லூப ஹக்கீமா இருக்கு. உதாரணமாக நம்ம சொன்ன மாதிரி எஸ் அலுவலக்க அனில் அஹில்லத்தி குல்ஹிய வாக்கித்து லின்னாஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ இந்த உதாரணத்தை பார்த்தோன்னா நபிசல்லாஸ்மிய தோழர்கள் நபிட்ட வந்து கேட்குறாங்க, நிறைய விஷயத்தில் கேட்கும் நம்ம சொன்ன மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அப்போ இந்த மசாயில் இருக்குது, இது வந்து ஃபலக் சம்மந்தமான மசாயில். இதை விளங்குறதுக்கு ஒரு ஆழமான கல்வி தேவைப்படும், ஆழமான ஞானம் தேவைப்படும். அதனால அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், அதை விட்டு அவங்கள திருப்பிட்டு அவங்களுக்கு பிறையுடைய நோக்கம் எதுக்குன்னு சொன்னால் கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், அதே மாதிரி இபாதத்துகளாக இருக்கட்டும், நம்ம நடைமுறைகளாக இருக்கட்டும், அதுக்கு பயன்படக்கூடியதான் இந்த பிறைங்கிறத அல்லாஹ் தெளிவாக அதற்குரிய ஒரு வசாயில் தான் இந்த பிறை, அதற்குரிய ஒரு சாதனம் தான் இந்த பிறை என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன சொல்லிட்டான், நீங்கள் இதை கேட்குறது இதை விட இவ்வாறு கேட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நலவாக இருக்குங்கிற அந்த விஷயத்த அல்லாஹு தஆலா சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டான், அவர்கள் எந்த விஷயத்தில் இருக்கிறாங்களோ அதை விட்டு அவங்கள அந்த கேள்வி விட்டு திருப்பி நல்ல ஒரு பதிலாக அவங்களுக்கு தோதுவான அந்த இடத்துக்கு தேவையான ஒரு பதிலை அல்லாஹ் சொல்லிட்டான். அதான் இந்த ஆயத்தில் நமக்கு தெளிவாக விளங்குது. உஸ்லுபே ஹக்கீம்னா அசல் என்னன்னு சொன்னால், முன்னாடி இருக்கக்கூடிய முகாத்தபு வந்து ஒரு பதிலை பெற்றுக்கொள்கிற மாதிரி அவர் எதை எதிர்பார்க்குறாரோ அது அல்லாத ஒரு விஷயத்தை நம்ம அவருக்கு போடுறது. ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, அந்த கேள்விக்கு எடுத்தாக்கில் நம்ம பதில் எப்படி கொடுக்குறோம், அவர் எதிர்பார்க்காத பதிலை கொடுக்குறோம். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒன்றும் இந்த கேள்வி நீங்கள் கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும், அதே மாதிரி அவங்க கேட்காத கேள்வியுடைய, அதாவது அவங்க கேட்காத ஒரு கேள்விக்கு நம்ம பதில் சொல்கிறதுக்கும், இந்த கேள்வி நீங்கள் கேட்டிருக்க கூடாது என்பதாக சொல்கிறதுக்கும், அதே மாதிரி அவங்கள வந்து அவர்கள் எந்த நோக்கத்தை நாடி கேட்குறாங்களோ அது தேவையில்லாத ஒன்று, அந்த இது தேவையில்லாத ஒன்று எது அவசியங்கிறத அவங்களுக்கு உணர்த்துறதுக்கும் அந்த பதிலை சொல்கிறது. அப்போ இதுலேருந்து என்னது, அவங்களுக்கு என்ன சொல்கிறது, நீங்கள் இந்த கேள்வி வந்து சரி கிடையாது, அதனால் இந்த கேள்விக்கு இது பதில் வேணாம், உங்களுக்கு நான் இந்த பதில் சொல்கிறேன், இப்படி ஒரு பதிலை சொல்கிறேன். அது என்னது, அதுதான் இந்த கருத்தினுடைய நோக்கமாக இருக்குது. இதுதான் இந்த இப்போ இந்த இந்த நோக்கம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குங்கிறத அவங்களுக்கு எடுத்து சொல்கிறது தான் உஸ்லுபே ஹக்கீம். அப்போ எதை அவங்க எதிர்பார்த்து கேட்குறாங்களோ அது அல்லாத பதில் நம்ம சொல்லுவோம். எதுக்கு நீங்கள் இந்த கேள்வி கேட்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டியும், இதுக்கு பதில் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது அப்படிங்கிறத விளக்குறதுக்கும், அதே மாதிரி நீங்கள் எந்த நோக்கத்துக்காக கேட்டுறீங்களோ அந்த நோக்கம் வந்து இதில் அடங்கியிருக்கு, இந்த பதிலில் அடங்கியிருக்குன்னு சொல்லி அப்படி ஒரு அதுக்குரிய பதிலை சொல்கிறதுக்கும், இதெல்லாம் வச்சு தான் என்னது நம்ம அவங்களுக்கு எடுத்து பதிலை சொல்கிறது தான் உஸ்லுபே ஹக்கீம் என்பதாக சொல்லப்படும். அதுக்கு சில உதாரணங்கள் கொடுக்குறோம், இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு புரியறதுக்கு லேசாக இருக்கும். உதாரணமாக கேட்குற கேள்வி ஒன்றா இருக்கும், சொல்கிற பதில் வேறு மாதிரி இருக்கும், ஆனால் அதில் அடக்கம் இருக்கும். உதாரணமாக பாருங்கள், ஒரு சில உதாரணம். இப்போ ஒரு வயதான கலவர்கிட்ட போய் கேட்குறான் ஒருத்தர், கம் சின்னுக்க, உங்கள் வயசு என்ன? அப்போ அவன் என்ன சொல்லணும், 10 50 70ன்னு சொல்லணும், 90. அவர் சொல்கிறாரு இன்னி அன்அமு பில் ஆஃபியா. அவர் பதில் என்ன சொல்கிறாரு, அல்ஹம்துலில்லாஹ், ஆஃபியத்தை கொண்டு நான் நியாமத் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ எத்தனை வயசுன்னு கேட்குறதுக்கு பதில் சொல்லாமல் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுக்கப்பா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நீ நல்லா இருக்கீங்களா கேட்டால் முடிஞ்சு, வயசு ஏன் கேட்குற, 90 இருக்கலாம் 95 இருக்கலாம், நீ அதெல்லாம் போகக்கூடிய வயசுன்னு சொல்லலாம். அதனால் அவர் பதில் சொல்ல இன்னி அமுபில் ஆஃபியா, ஆரோக்கியத்தை கொண்டு அல்லாஹ் எனக்கு நியாமத் செஞ்சுருக்கான், முடிஞ்சு போச்சு. அடுத்து ஒருத்தர் வருவானா, அதாவது இன்னொரு கேள்வி கேட்குறாங்க, அதாவது ஹஜ்ஜாஜுங்கிறவன் முஹல்லப் அவங்கள்ட்ட கேட்குறான், அதாவது அவரை வந்து அதாவது சாடுறதுக்காகண்டி. ஆனால் அத்துவல் அம்மன்ட்ட, நீ நீளமானவனா, நீ உயரமானவனா, நான் உயரமானவனா? அப்போ நான் உயரமானவனா, நீ குட்டையானவன்னு வந்துடும். அப்போ நீ உயரமானவன்னு சொன்னால் அது அவங்களுக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி வரும். அப்போ அவர் சொல்ல ஃபக்கால அன்ட்ட அத்துவல், நீ தான் உயரமானவன், நீ தான் உயரமானவன். அப்போ உடனே அவர் தன்னையும் சொல்லலை, அதாவது நீ தான் உயரமானவன் சொல்லிட்டு, ஆனால் அபு சொத்து காமா, நான் நடுத்தரமான உயரமுடையவன் அப்படின்னு சொல்லி முடிச்சிடறான். அப்போ அதே மாதிரி ஒரு வேலை பார்க்குறவன்ட்ட கேட்கப்படுது, நீ எவ்வளோ பொருள் சேர்த்து வச்சிருக்கிற? ஒரு வேலையாள்கிட்ட, ஒரு கூலிக்காரன்ட்ட எவ்வளோப்பா சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு, நீ எவ்வளோ சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, லாஷைய யுஆதிலு சிஹத, அதாவது என்னுடைய ஆரோக்கியத்திற்கு போதுமான அளவு என்கிட்ட என்ன செய்யலை, எதுவுமே இல்லை, அதாவது என்னுடைய ஆரோக்கியத்திற்கு ஈடாக எதுவும் கிடையாது, என்னுடைய ஆரோக்கியத்திற்கு ஈடாக எதுவுமே கிடையாது என்பதாக சொன்னான். அப்போ அதே மாதிரி ஒருத்தர் கேட்கப்படுது, கனினா
ஒரு மனிதன் மல் கினா, கினானா என்ன சொல்றாங்க? போதுமன்ற மனம் சீமாந்தம்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது, அல் ஜூது அன், அதாவது உண்மையிலே கொடை என்பது, போதுமன்ற மனம் என்பது உன்னிடம் எது இருக்கின்றதோ அதை கொண்டு நீ தர்மம் கொடை கொடுப்பது, அதை கொண்டு பிறருக்கு உதவி செய்வது என்பதாக சொல்லி முடிக்கிறார். அப்போ அதே மாதிரி அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லும்போது, எஸ் அலூனக மாதா யுன்ஃபிகூன், அவங்க எதை செலவழிக்கணும்னு கேட்குறாங்க. அப்போ குல் மா அன்ஃபக்து மின் ஹைரின், நலவிலிருந்து எதையெல்லாம் நீங்கள் செலவழிக்கிறீங்களோ பலில் வாலிதேனி, பெற்றோருக்கு செலவழிங்க, ஒரு அக்கரபின் நெருங்கியவங்களுக்கு, ஒரு யத்தாமா ஒரு மசாக்கின் ஒரு சபீல். அப்போ கேட்கறது ஒன்று, அல்லாஹ் தெளிவான ஒரு பதிலை சொல்லிடுறது. அப்போ இந்த இடத்துல என்னது? அப்போ இந்த இடத்துல என்ன சொன்னால், அதில் தெளிவான முறையில் ஒரு பதில் உஸ்லுபே ஹக்கீம் அடிப்படையில் பதில் சொல்லப்படுது. அதே மாதிரி ஒரு 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 முறை இருக்குது. அதாவது காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஹீரத் அப்படிங்கிறத வெற்றி பெறாங்க. ஹீரத்துங்கிற அந்த ஊரை வெற்றி கண்டதுக்கு பிறகு அவங்க அந்த அந்த ஹீரத் பகுதியிலிருந்து, ஒரு அந்த நாட்டிலேருந்து, அந்த பகுதியிலேருந்து ஒரு மனிதன் ரொம்ப அனுபவசாலி வந்து காலித் பின் வலீத்கிட்ட வராரு. வந்தவொடனே அவருக்கு காலித் பின் வலீத் கேட்குறாங்க, ஃபீமான் அலாமான் நீ எதன் மீது இருக்கிறன்னு கேட்குறான். ஃபீமான் நீ எதில் இருக்க அப்படின்னு கேட்குறான். நீ எதில் இருக்கிறாய் என்பதாக கேட்கும்போது அவர் பதில் சொல்றாரு, ஃபீ சியாபி, என் ஆடைக்குள்ள இருக்க. சரி, அலாமா அந்த எங்க நிற்கிற, எதன் மீது நீ இருக்கிறாய், அலா போட்டு கேட்குறாரு. பதில் சொல்ல அல்ல அறந்தி, பூமியின் மீது. பக்கால கம் சின்னுக்க, கால உன்னுடைய வயசு என்ன அப்படின்னு கேட்குறாரு. உன்னுடைய வயசு என்ன? கால இஸ்னத்தானி வசலாசுன், 32ன்னு சொல்றார். பக்கால அஸ் அலுகான் ஷையின் துஜீபனி பிகைரிஹி, நான் ஒன்று கேட்குறேன், நீ ஒன்று வேற ஒன்று பதில் சொல்ற. கம் சின் சின்னுக்கன்னு கேட்டோன்னா, அதாவது உன்னுடைய வயதுன்னு கேட்குறாரு. இவரும் 32 பல்லு இருக்குங்கிற மாதிரி சொல்றாரு. அப்போ அவர் ஹாலித் இப்னு வலீத் தான் சொல்றாங்க, நான் வந்து ஒன்று கேட்குறேன், நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீ வேற பதில் சொல்றிய. சொல்லும்போது ஃபக்கால இன்னமா உஜிப்து அம்மா சால்த்த, இன்னமா அஜிப்து அம்மா சால்த்த, நீ எதை கேட்டியோ அதுக்கு தான் நான் என்ன செஞ்சிருக்கேன், பதில் சொல்லியிருக்கிறேன் என்பதாக அந்த மனிதர் பதில் சொல்றதை பார்க்குறோம். அப்போ இந்த இதெல்லாம் என்னன்னு சொன்னால் உஸ்லூபல் ஹக்கீம்ல கட்டுப்பட்டது. அதாவது கேட்கக்கூடிய கேள்வி ஒன்றாக இருக்கும், அந்த இடத்துல அவர் கேட்க தேவையில்லை என்று இருக்கும்போது அதை என்ன செய்யுது, ஹிக்மத்தான முறையில் அதற்கு என்ன செய்யுது, பதில் சொல்றது. இப்போ தான் என்னது அந்த பேர், அதுக்கு தான் அல் உஸ்லூபுல் ஹக்கீம் என்பதாக சொல்லப்படும். அப்போ அது இந்த இடத்துல அல்லாஹ் இந்த ஆயத்தில் அதை தெளிவாக சொல்லி காண்பிக்கின்றான். அடுத்ததாக அஷ்ஷஹருல் ஹராமும் பிஷ்ஷஹரில் ஹராம், அதாவது ஷஹருல் ஹராம் ஒரு கண்ணியமான மாதங்களுக்கு அந்த கண்ணியமான மாதங்களை ஈடாகும். இப்போ இதில் என்ன இருக்குன்னு சொன்னால், ஃபீஹி ஈஜாசுன் பில் ஹதுஃபி, இதில் ஈஜாசும் பில் ஹதுஃபி இருக்கு. ஹதுஃபை கொண்டு ஈஜாஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஈஜாஸ் இத்னாப் அல் முசாவாத், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அப்படியே உங்களுக்கு மனசில் பதிஞ்சிடும். ஏன் ஒவ்வொரு இடத்துலையும் மூணு மூணையும் நம்ம சொல்லி காமிக்கிறோம்னு சொன்னால், அது வந்து அதை பற்றிய ஒரு விஷயமே உங்களுக்கு மனசில் பதிஞ்சிடும். அல்ஹம் சூரா மாதிரி இது இலக்கிய நயத்தில் ஈஜாஸ் வந்துட்டாலே அது ஈஜாஸோட கூட்டாளி ரெண்டு இருக்காங்க. இப்போ எங்கெல்லாம் ஈஜாஸ்ன்னு வருதோ அங்கெல்லாம் நம்ம ரெண்டு வகையை ஞாபகம் தரணும். இத்னாப்னு ஒரு வகை இருக்குது, முசாவாத்னு ஒரு வகை இருக்கு. அப்போ ஈஜாஸ், இத்னாப், முசாவாத். முசாவாத் என்பது வார்த்தைகள், அதற்கேற்ற கருத்துக்கள். அப்போ மானாவும் லஃபுதும் சவா சவா சமமாக இருக்கும். இத்னாப் என்பது வார்த்தைகள் அதிகமாக இருக்கும், கருத்து சுருக்கமாக இருக்கும். கருத்து சுருக்கமாக இருக்கும். சரி. தனசலுல் மலாய்க்கத்து ஒரு ரூஹு, மலக்குமார்கள் இறங்குறாங்க, ரூஹும் இறங்குறாரு. யாரு ரூஹுங்கிறது? ஜிபிரில் அலைஹிஸ்ஸலாம். மலாய்க்கத்திலே அது வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல இத்னாப், அதாவது வார்த்தைகள் அதிகம், ஆனால் கருத்து அதே தான், சுருக்கம். அப்போ முசாவாத்தில் ரெண்டு சமசமமாக இருக்கும். அடுத்து ஈஜாஸுங்கிறதுல வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கும், கருத்து அதிகமாக இருக்கும். கருத்து அதிகமாக இருக்கும். அதில் ஈஜாஸ் ரெண்டு வகை இருக்கு. ஒன்று ஹதுஃப், போக்குவதை கொண்டு, இன்னொன்று கசர், சுருக்குவதை கொண்டு. அப்போ கசரில் வந்து வார்த்தைகள் வந்து கொஞ்சமாக இருக்கலாம், வார்த்தைகள் அதிகமாக இருந்து கருத்துக்கள் கூட சுருக்கமாக இருக்கலாம். இல்லை ஹதுஃபில் வந்து போக்குவதில் உள்ள ஈஜாஸில் வந்து கருத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கும், வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கும். அதில் ஒரு வார்த்தை போக்கப்பட்டிருக்கும்,
போக்கப்பட்டதுடைய தெளிவு அதில் உள்ள கரினாக்கள், அதாவது அதன் போக்கப்பட்டதன் பக்கம் நமக்கு செய்கினை காட்டக்கூடிய இஷாரா செய்யக்கூடிய அந்த அடையாளங்கள் இருக்கும். பாருங்க, அஷ்ஷஹருல் ஹராமு பிஷ்ஷஹரில் ஹராமி. ஷஹருல் ஹராம் கண்ணியமான மாதத்திற்கு கண்ணியமான மாதங்கள் தான் ஈடானது. அதுக்கு அதான் ஈடு கொடுக்கிறது. ஃபீஹி ஈஜாஸும் பில் ஹதுஃபி. அப்போ இதில் வந்து என்ன இருக்குன்னா, ஹதுஃபை கொண்டு ஈஜாஸ் இருக்கு, போக்குவதை கொண்டு ஈஜாஸுடைய அந்த பலாகத்துடைய நடைமுறை பல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தக்தீருஹு, அதனுடைய தக்தீர் என்ன இருக்கும்? அசல் எப்படி இருக்கணும்? ஹத்துக்கு ஹுருமத்தி ஷஹரில் ஹராமி துகாபிலு பிஹத்துக்கு ஹுருமத்தி ஷஹரில் ஹராமி ஒய்சம்மா ஹதுஃபுல் ஈஜாசி. அப்போ இங்கே எவ்வளோ பெரிய வார்த்தைகள் போக்கப்பட்டிருக்கு பாருங்க. இங்கே வெறும் ஷஹருல் ஹராம், அஷ்ஷஹருல் ஹராம், அஷ்ஷஹருல் ஹராமி பி ஷஹரில் ஹராமி என்ற வார்த்தை தான் இருக்கு. ஆனால் போக்கப்பட்டது என்ன? ஹத்துக்கு ஹுருமதி. அப்போ கண்ணியத்தை பால்படுத்துதல். ஷஹருல் ஹராமினுடைய கண்ணியமான அந்த மாதங்களுடைய கண்ணியத்தை பால்படுத்துவது, அந்த கிழித்து போடுவது, அதை வந்து நாசமாக்குவது என்பது துகாபிலும், அதற்கு ஈடு கொடுக்கும். பி ஹத்துக்கு ஹுருமதி ஷஹருல் ஹராமி, ஷஹருல் ஹராமினுடைய அந்த கண்ணியத்தை கிழிப்பதன் மூலம்தான் அதற்கு பதில் கொடுக்கப்படும். துகாபிலும் அதுக்கு இது சமமாகும். அப்போ அவர்கள் ஷஹருல் ஹராமுடைய அந்த ஹராம் கண்ணியமான மாதத்தினுடைய அந்த கண்ணியத்தை அவர்கள் பால்படுத்துகிறாங்க, கலங்கப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி சொன்னால், அதே போல் நாமும் அந்த மாதத்தினுடைய அந்த கண்ணியத்தை கலங்கப்படுத்துவதன் மூலம்தான் அவர்களுக்கு பதில் கொடுக்க முடியும். இப்போ அதுக்கு அதுதான் சமமாகும். துக்காபுலாம் அதுக்கு அதுதான் நேராக இருக்கும். உதாரணமாக அவங்க என்ன செய்கிறாங்க? ஷஹருல் ஹராமில் சண்டை போடுறாங்க, கொலை செய்ய வராங்கன்னு சொன்னால், இப்போ அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? அந்த கண்ணியமான மாதத்தினுடைய அந்த கண்ணியத்தை கிழிக்க தயாராகி வருகிறார்கள். ரெடி ஆயிட்டாங்களா? இப்போ நாம் என்ன செய்யணும்? அந்த இடத்துல அமைதியாக இருக்க முடியாது. இல்லை, ஷஹருல் ஹராமுடைய மாதமாக இருக்க நம்ம எதிர்த்து பேசக்கூடாதுன்னு கழுத்தை நீட்டிட்டு போக முடியாது. அப்போ அந்த இடத்துல என்ன செய்யணும்? நாம் அவர்களுக்கு எதிராக சண்டை போட வேண்டிய வரும்போது நாமளும் என்ன செய்ய வேண்டியிருக்கு? அந்த கண்ணியமான மாதத்தினுடைய அந்த ஹுருமத்தை நாம் மீற வேண்டியது வருது, அதாவது தாண்டி போக வேண்டி வருது. அதை நம்ம மறந்துட்டு என்ன செய்ய வேண்டிய ஒரு ஸ்டெப் அவங்களுக்கு பதில் கொடுப்பதற்காக வேண்டி செல்ல வேண்டி வருகிறது. அப்போ அதுக்கு இதுதான் செய்கிறோம். அப்போ துகாபிலு, அதற்கு இதை கொண்டு தான் என்ன செய்ய முடியும்? சமமாக்க முடியும். அந்த அவங்க செய்கிற அந்த அநியாயத்துக்கு இப்படி ஒரு செயலை கொண்டு தான் அதை முறியடிக்க முடியும். அதுதான் சொல்ல வராங்க. அப்போ யுசம்மா, இதுக்கு பேர் சொல்லப்படும் ஹதுஃபுல் ஈஜாசி. ஈஜாஸுடைய ஹதுஃப், அதாவது ஹதுஃபை கொண்டு போக்குவதன் மூலம் இங்கு சுருக்கம் ஈஜாஸ் செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அசல் எப்படி வரணும்? ஹத்துக்கு ஹுருமத்தி ஷஹரில் ஹராமி துகாபிலு ஹத்துக்கு ஹுருமத்தி ஷஹரில் ஹராம் என்பதாக வர வேண்டும். அப்போ இவ்வளோ பெரிய வார்த்தைகள் போக்கப்பட்டு அஷ்ஷஹருல் ஹராமு பி ஷஹரில் ஹராமி என்று சுருக்கமாக ஈஜாஸுடைய அடிப்படையில் போக்குவதன் மூலம் ஈஜாசுல் ஹதுஃப், அதாவது ஹதுஃபுல் ஈஜாஸ் சொல்லும்ல, ஈஜாஸுடைய ஹதுஃபின் அதாவது போக்குவதை கொண்டு இங்கே சுருக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய தக்தீரில் இவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்குது. அப்போ இதுக்கு பேர் தான் ஹதுஃபுல் ஈஜாஸ். ஈஜாஸுடைய ஹதுஃப் என்பதாக சொல்லப்படும். இதில் ஈஜாஸுடைய வகையில் ஒரு வகையார். கசருங்கிறது வேற, அதே மாதிரி ஹதுஃபுங்கிறது வேறு. ஆனால் இஜாஸ் ரெண்டு வகையாக பயன்படுத்தப்படுது. அதில் ஒரு வகை தான் இங்கே பார்க்கப்பட்டிருக்குது. அப்போ இங்கே ரெண்டு விஷயத்தை பார்த்துருக்கோம். முதல் நாள் உஸ்லூபுல் ஹக்கீம் என்ற விஷயத்தை மிக தெளிவாக பார்த்தோம். பல உதாரணங்களோடு உங்களுக்கு எடுத்து வைக்கப்பட்டது. அடுத்ததாக ஈஜாஸ் மேல் ஹதுஃப், இது பல இடங்களில் வர்றதுனால இந்த இடத்துல உள்ள விஷயத்துக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சிட்டோம்? விளக்கங்கள் சொல்லிட்டு போயிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் இந்த ரெண்டையும் பார்த்தோம். இன்ஷால்லா அதை தொடர்ந்து அடுத்தடுத்த இலக்கிய விஷயங்களும் வசனங்களின் பயன்கள் சம்பந்தமாகவும் பேசப்பட இருக்கிறது. அல்லாஹு தஆலா ஒவ்வொரு வார்த்தைகளின் மூலமும் ஒவ்வொரு ஆயத்துகளின் மூலமும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒளியையும் ஹிதாயத்தையும் நசீபாக்குவானாக. நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் கபூல் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.